வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு செமையான லவ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு போல. ஸோ கேம்பிங்காக வந்திருக்கான். அவளுக்கு அவளே கொடுக்குற ஒரு ரிவார்டு மாதிரி இந்த கேம்பிங்க்கு வந்திருக்கான். அப்போ ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அவளோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க, பத்திரமா இரு காட்டுக்குள்ள, யாராச்சும் சைக்கோ வந்து உன்னை புடிச்சிட்டு போக போறான் அப்படின்னு சொல்ல, சைக்கோவா? அப்படியெல்லாம் யாருமே இங்க வரப்போறா அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வந்துடுறான். அது ஹீரோவை பார்த்து ஹீரோயின் கத்த போக அவனோட வாயை பொத்திடுறான். அப்ப ஹீரோவை தேடிட்டு அங்க யாரோ வராங்கன்னு நல்லா தெரியுது. உடனே ஹீரோயினை அவளுடைய கேம்புக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த கேம்பை க்ளோஸ் பண்ணிடுறான். ஏய், யார் நீ அப்படின்னு ஹீரோயின் பயந்துகிட்டே கேட்க, நான் தான் அவன் புருஷன், என்ன அவன் புருஷன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அவ பயந்துகிட்டே சொல்றான். அப்ப உடனே அவளை கீழே தள்ளி அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆக்சுவலா எதுக்கு அந்த மாதிரி பண்றான்னா, ஹீரோவை தேடிட்டு அங்க ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, அந்த ஆளுங்க வெளியில இருந்து பார்க்க அந்த கேம்ப் சைட்டுக்குள்ள யாரோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவன் இங்க இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம், பரவாயில்ல நீ நல்லாவே நடிச்சி அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்து பலார்னு ஒரு அறை விடுறான். அப்ப ஹீரோ பக்கத்துல வந்து, இது வரைக்கும் யாரும் என்ன அடிச்சதில்ல, பரவாயில்ல விடு, என்ன நீ காப்பாத்திட்டல அப்படின்னுட்டு அவனோட ரிங்க கழட்டி ஹீரோயின் கையில கொடுத்து, நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் உனக்கு வேண்டியதை தரேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஹீரோயின் வெளியில வந்து அவளோட போன் இப்பயும் கீழே தான் கிடக்குது. அதை எடுத்து போன்ல பேசுறான். நான் உண்மையாலுமே ஒரு சைக்கோவை பார்த்தம்மா அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பெரிய பணக்காரன் போல. அவன் கார் வந்து நிக்க, அவனுக்காக அவ்வளவு பாடி கார்ட்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப கெத்தா காரை விட்டு இறங்கி வரான். அப்ப அவனுடைய அசிஸ்டன்ட் யாரோ அவன்கிட்ட ஒரு போட்டோ காமிக்கிறான். வேற யாரும் இல்ல, அந்த போட்டோல இருக்கிறது ஹீரோயின் தான். ஹீரோயினை பத்தி தான் அவன் விசாரிக்க சொல்லியிருக்கான் போல. அப்ப ஹீரோ கிட்ட இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து, உங்க அம்மா உங்களுக்காக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு கூட உங்களுக்காக 30 பொண்ணுங்க பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பிடிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப வேற எந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அவன் ஹீரோயினோட போட்டோ பாக்குறான். ஹீரோயின் எங்கேயோ ஃபுட்டு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அப்புறம் ஹீரோ அங்க மேல வரான். அவனுடைய அம்மா அங்க அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனுக்காக பார்த்த பொண்ணுங்க எல்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணா வந்து ஹீரோ கிட்ட அவனை மயக்கிறதுக்கு, எப்படியாச்சும் அவன் மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு வந்து அவங்க யாரையுமே பிடிக்கல போல. அவன் கோவமா அந்த போட்டோஸ் எல்லாம் தூக்கி வீசிடுறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்பதான் உனக்கு கல்யாணம் ஆகுறது, எப்ப நீ குழந்தை பெத்துக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அங்க ஹீரோயின் வரா. ஆனா அவங்க ஃபுட்டு டெலிவரி பண்ணாதான் வந்திருக்கா. உடனே அவன் ஹீரோயினோட கையை பிடிச்சு, எனக்கு இவதான் வேணும், நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல, ஏய் யார் ராணி, என் கையை விடு அப்படின்னு தட்டி விட, என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஹீரோ பக்கத்துல இழுத்து பாக்குறான். அப்பதான் ஹீரோயின் ஹீரோட ஃபேஸ பாக்குறான். அப்ப பக்கத்துல இருக்கிறவன் ஹீரோயின் கையில இருக்க அந்த மோதிரத்தை பாக்குறான். அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது அவன் கையில அந்த ரிங்கு கொடுத்துட்டு போனால அந்த ரிங், இந்த ரிங் எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கேக்குறான். அதுக்கு ஹீரோயினு, நான் இந்த ரிங்கு சும்மா தான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சொல்றான். ஆனா ஹீரோயின் கடுப்பாயிட்டு, நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமா அந்த ரிங்கை கழட்டி வீசிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட், என்ன தைரியம் உனக்கு, இந்த ரிங்கையா தூக்கி வீசிட்டு போற அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் காலேஜ்ல இருக்கான். அவ ரொம்ப ஏழை போல. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவளை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. பாவம் பாரு, அவளுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல, வெறும் பண்ண சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அந்த காலேஜோட பிரின்சிபல் வந்து அவளை அந்த காலேஜ்க்கே முதலாளி அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா ஹீரோ இருக்கான்ல, அவன் தான் அந்த காலேஜே வாங்கி ஹீரோயினோட பேர்ல இப்ப ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அப்ப ஹீரோ அங்க வர அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்துல வந்து, என்ன உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, நீ என்ன நினைச்சிருக்க உன் மனசுல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஹீரோ என்னதான் ரொமான்டிக்கா நடந்துக்க ட்ரை பண்ணாலும் ஹீரோயினுக்கு அவனை பிடிக்க மாட்டேங்குது. அவன் விலகி விலகி போயிட்டு இருக்கான். என்னதான் அவன் பிரச்சனை அப்படின்னு ஹீரோ பக்கத்துல வந்து கேட்டாலும் அவனோட கையை தட்டி விட்டுடுறான். அது மட்டும் இல்ல, ஹீரோயினுக்காக நிறைய ஜுவல்லரி, ரொம்ப பிராண்டடான பேக், என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா ஹீரோயின் எதையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா, பொண்ணுங்களுக்கெல்லாம் இதானே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் என் மேல இருந்து கையை எடு அப்படின்னு ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில போ அப்படின்னு கோவமா சொல்றான். ஏன்னா உனக்கு இது பிடிக்கலையா, சரி வேற என்ன பிடிக்கும் சொல்லு, நான் உனக்காக தரேன், எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்னுட்டு அவ கையை எடுத்து உன்னுடைய நெஞ்சில வைக்கிறான். அப்ப ஹீரோயின் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட, ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல, அவளை குண்டு கட்டா தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் அவன் பாட்டுக்கு அவனோட ரூம் கொண்டு போய் அவளோட பெட்ல படுக்க வச்சுட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ற நீ, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல, அவன் பாட்டுக்கு பக்கத்துல வரான். இப்ப ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல அப்படின்னு தள்ளி விட, என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு ஹீரோ கேக்குறான்.
அப்ப ஹீரோயின் சொல்றான், ஹீரோயினோட அப்பா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவங்க அப்பாவோட பிசினஸ் கெட்டு போனதுக்கும் அவங்க அப்பா இறந்ததுக்கும் காரணம் ஹீரோ தான் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. உன்னாலதான் எங்க அப்பா இறந்து போனாரு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், அதனால எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஹீரோடைய அசிஸ்டன்ட் அங்க வந்து, என்ன சார் நீங்க என்ன பண்ணாலும் அந்த பொண்ணு ஓகே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு கேட்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுடா, அவளே மனசு மாறுவா அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோவை மயக்கிறதுக்கு இன்னொரு ஒரு பொண்ணு வந்திருக்கான். அவ வேணும்னே ஹீரோ கிட்ட போய் வேணும்னே அவனை இடிக்கிற மாதிரி நடிக்கிறான். அவன் மேல டீ கொட்டிட்டு, சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு அவளே தொடச்சு விட, ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணை பிடிச்சி செம்மையா திட்டுறான். நான் இன்னைக்கு ஏதோ நல்ல மூட்ல இருக்கேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்னு ஹீரோ அமைதியா சொல்லிடுறான். அப்புறம் அந்த இடத்த விட்டு நகரும் போதும், நான் இன்னைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, ஆமா நான் உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பா தான் இல்லல்ல, அவளை வந்து அவளோட பெரியம்மா பெரியப்பா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப கெட்டவங்க. அவ சம்பாரிச்சு கொண்டு வரதெல்லாம் பத்தல, நீ இன்னும் சம்பாரி அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவளோட வீட்டுக்கு ஹீரோடைய ஆளுங்கெல்லாம் வராங்க. நிறைய பணம் நகை அதெல்லாம் கொண்டு வந்து காட்ட, அவங்க எல்லாம் ஆன்னு வாயை பொளக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. ஆனா ஹீரோயின் இல்ல நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அவளோட பெரியம்மா நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எங்களுக்கு 80 லட்சம் கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் இல்ல நான் கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோ மேல ஒரு பொண்ணு வந்து வேணும்னே இடிச்சால, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவளோட பெரியம்மா பொண்ணுதான் போல, அவளும் அங்கதான் இருக்கா. அவங்க எல்லாருமே சேர்ந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. கடைசியில வேற வழி இல்லாம அந்த கல்யாணமும் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, எங்க கல்யாண பொண்ண காணோம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்ப ஹீரோனோட கையெல்லாம் கட்டி கூட்டிட்டு வராங்க. என்னது இது பொண்ணை இப்படி கூப்பிட்டு வராங்களே அப்படின்னு எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க. சாரி சாரி நான் இவ்வளவு நேரம் மாத்தி சொல்லிட்டேன். இப்ப அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறது ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கிடையாது. இது எங்க கிழவ மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு தான் ஹீரோயினை கட்டி வைக்க போறாங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதால அந்த கிழவன் வந்து 80 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஹீரோ அங்க ரொம்ப கோவமா வரான். ஹீரோவ பார்த்ததுமே அந்த ஹீரோயினோட தங்கச்சி இருக்கால்ல, அவ பக்கத்துல போயிட்டு ஹீரோ கிட்ட மறுபடியும் பேசி அவனை மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவோட கண்ணு ஃபுல்லா ஹீரோயின் மேலேயே தான் இருக்குது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, இதோ என்னோட தங்கச்சிக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு அவ காட்டுறா ஹீரோயினை. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட அது இஷ்டமே இல்லை, அவ செம்ம கடுப்பா நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோயினோட ஃபேமிலி ஃபுல்லாத்தையுமே அவளுடைய அக்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் பக்கத்துல போய் அவளோட முகத்தை பிடிச்சு இப்படி தூக்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்து நான் இவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அந்த தாத்தா தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தாலும், அது மட்டும் இல்ல ஹீரோனுடைய பெரியம்மா பெரியப்பாக்கெல்லாம் இது பிடிக்கல. ஏன்னா ஹீரோனுடைய பெரியம்மா பொண்ணுதான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவங்களுக்கெல்லாம் அது பிடிக்கல. ஹீரோ என்ன பண்றான், அவங்க எல்லாருமே பிடிக்க சொல்லிடுறான். அவங்க எல்லாருமே கை கால பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்து, என்ன இப்ப உனக்கு ஓகே தானே, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவல அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோவே ஹீரோயின் கையில ஒரு பேட்டு கொடுக்குறான், நீயே போய் அவங்க எல்லாரையுமே அடி அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் அந்த பேட்டை எடுத்துட்டு அவங்களை அடிக்கிறதுக்கு பக்கத்துல போறான். அவங்க எல்லாருமே முட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோனோட முதுகுல இருந்து ரத்தம் வருது. என்ன விஷயம், உனக்கு அடிபட்டிருக்கா, என்கிட்ட நீ சொல்லவே இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க, நீ எங்க சொல்ல விட்ட அப்படின்ற. உடனே ஹீரோ ஹீரோயினை மடியில தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறான். ஆனா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு கிஸ் வேற கொடுக்குறான். ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. ஆனா வேற வழி இல்லாம அவ கூட ஹாஸ்பிட்டல் போறான். அங்க டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ பக்கத்துல வரான். என்ன விஷயம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு, சரி டாக்டர் நீங்க பாருங்க அப்படின்ட்டு அவன் வெளியில போய் நின்னுட்டு இருக்கான். அவன் வெளில போனதுமே கொஞ்சம் என் போனை கொடுங்கல அப்படின்னு ஹீரோயின் போனை வாங்கி யாருக்கோ கால் பண்றான். அவளோட ஃப்ரெண்டு போல அவளுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு வெளியில வரான். ஆனா அங்க ஆல்ரெடி ஹீரோ அவனுடைய ஆளுங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கூடயே சுத்திக்கிட்டு இருக்கானே ஹீரோட அசிஸ்டன்ட்னு சொன்னேனே, ஆக்சுவலா அவன் ஹீரோட அசிஸ்டன்ட் இல்லையாமா, ஹீரோவுடைய தம்பியாமா. அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து வெளியில போக ட்ரை பண்றான். போறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஹீரோக்கு காசு கொடுக்க, ஹீரோ அவ கையை பிடிச்சு இழுத்து, என்ன பண்ற நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஆமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், வேணா காசு கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றான், இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட், என்ன மறந்துட்டியா அப்படின்னு கிண்டலா கேக்குறான். அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டையும் பிடிச்சி வச்சுட்டு அவளை மிரட்டுறாங்க. இப்ப மட்டும் நீ மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்லல, அவ்வளவுதான் அப்படின்னு அவளை மிரட்ட, அவளோட ஃப்ரெண்ட பாக்குறான். அவ ஃப்ரெண்ட வச்சு அவளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற வழி இல்லாம சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிடு. ஹீரோ அவனோட பாக்கெட்லயே என்கேஜ்மெண்ட் ரிங் வச்சிருக்கான். அதை எடுத்து அவ கையில போட்டுவிட, ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல, அவளுக்கு அழுகையா வருது. ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு ஏதோ ரொம்ப பெரிய ரொமான்டிக்கா விஷயம் பண்ண மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது, அவளுக்கு அழுகையா வருது. ஆனா ஹீரோ பிடிச்சு அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான்.
அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுமே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வா போலாம் இங்க இருந்து அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். அப்ப ஹீரோடைய தம்பி என்ன நான் இப்படி பண்றேன் அப்படின்னு கேட்க, ஆனா சும்மா சொல்லக்கூடாது, வரப்போற அண்ணி உனக்கு ரொம்ப நல்லா மரியாதை கொடுக்குறாங்க பாரு, உனக்கு காசெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த காசை எடுத்து கிண்டல் பண்றான். அப்புறம் அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு கேக்குறான், என்னடி உண்மையாலுமே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்க, நான் போய் அவனை கல்யாணம் பண்றதா, ச்சே, நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எங்கேயாச்சும் ஓடி போயிட போறேன், அவன் என்ன கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட போறான் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் அவளோட பாட்டி வீட்டுக்கு வந்துடுறான். அவளோட பாட்டி வீடு ஏதோ ஒரு கிராமத்துல இருக்குது. கிராமத்துக்கு வந்து அவளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி வந்துட்டா போல. அவளுடைய தாத்தா பாட்டி 2 பேரும் அவகிட்ட ரொம்ப சந்தோஷமா, அவ வந்தது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்குது, அவகிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க. என்ன விஷயமா திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்ன ஒருத்தன் துரத்திட்டு வரான், அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு பார்த்தா ஹீரோவும் அங்க வந்துடுறான். பாரு, இவர் யாரோ நம்ம ஊருக்கு புதுசா பிசினஸ்க்காக வந்திருக்காராமா அப்படின்னு தாத்தா ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்குது, அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவர் நம்ம ஊருக்கு ஏதோ பிசினஸ் பண்ண போறாராமா, நம்ம கிராமத்துக்காக இவர் 200 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாராமா அப்படின்னு சொல்ல, தாத்தாக்கும் பாட்டிக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவங்க கிராமம் முன்னேறதுக்காக அவர் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொன்னதுமே அவன் அங்கே தங்க வைக்கிறதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் என்ன சொல்றதுன்னே தெரியல. தாத்தாவும் பாட்டியும் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பக்கத்துல வரா. என்ன, என்னை விட்டுட்டு ஓடிடலான்னு நினைச்சியா அப்படின்னுட்டு பக்கத்துல வந்து மிரட்டுற மாதிரி கேக்குறான். ஆனா ஹீரோயின் பயப்படாம நின்னுகிட்டு இருக்க, அவன் பாட்டுக்கு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்றான். என்னடா பண்ற, விட்றா என்ன அப்படின்னு ஹீரோயின் தள்ளி விட, அவன் பாட்டுக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப ஹீரோயின் தயவு செஞ்சு நம்ம 2 பேருக்குள்ள இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பை தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்ல, அதை நீ ஃபர்ஸ்டே யோசிச்சிருக்கணும், என்கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு அவளோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப தாத்தா அங்க வந்துடுறாரு. ஆனா சரியா பாக்கல அங்க நடக்கிற விஷயத்த. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாளிக்கிறான். சரி சரி நீங்க படுத்து தூங்குங்க அப்படின்ட்டு தாத்தா அங்க இருந்து போயிடுறாரு. தாத்தா போனதுக்கு அப்புறம் ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயின் கிட்ட என்ன ஓகேவா இப்ப அப்படின்ற மாதிரி அவளை மடியில தூக்கிட்டு எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் தரல இந்த கிராமத்துல எல்லாருக்கிட்டையும் நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். வேற வழி இல்லாம ஒரு கன்னத்துல ஒரு கிஸ் கொடுக்குறான். எனக்கு கன்னத்துல வேணா லிப்ல கொடு அப்படின்னு கேட்க, வேற வழி இல்லாம பக்கத்துல இருந்து லிப்ல ஒரு கிஸ் கொடுக்குறான். அப்ப ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு செயின் கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கான். அதை அவனே அவளுக்கு போட்டு விடுறான். என்னதான் ஹீரோ அவகிட்ட ரொமான்டிக்கா நடந்துக்க ட்ரை பண்ணாலும் என்னன்னு தெரியல, ஹீரோயினுக்கு அவனை பிடிக்கவே மாட்டேங்குது. அவன்கிட்ட சரியா பேச மாட்டான். என்னன்னு தெரியலன்னு எப்படி சொல்றது, அவளுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, அவனுடைய அப்பாவை கொன்னதே அவன் தான் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பாட்டி அங்க வந்துடுறாங்க. பாட்டி வரதை பார்த்ததுமே ஹீரோயின் உடனே ஹீரோட மடியில இருந்து எந்திரிச்சிடுறான். அப்ப வெளியில யாரோ கதவை தட்ட, அவங்க போய் கதவை திறக்கிறாங்க. யாரோ ஒரு பையனும் அந்த பையனோட அம்மாவும் வந்திருக்காங்க. அந்த பையனை தான் ஹீரோயினுக்கு சின்ன வயசுல நிச்சயம் பண்ணி வச்ச பையனாமா. அந்த பையனை பார்த்ததுமே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பேசுறான். ஆனா அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு பேசுறது ஹீரோக்கு பிடிக்கல. அப்புறம் அவங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டின்னரு. அப்ப அந்த பையன் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஹீரோ பதில் சொல்லிடுறான். ஏன்னா ஹீரோக்கு அந்த பையனை பார்த்தாலே பிடிக்கல, செம கடுப்பாகுது. அவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்னவோ அந்த பையனை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, ஹீரோயின் அந்த பையன்கிட்ட நல்லாவே பேசுறா. ஹீரோக்கு தான் செம்மையா கடுப்பாகுது. ஹீரோயினுடைய அம்மாவும் அந்த பையனுடைய அம்மாவும் சின்ன வயசுல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. அப்படிதான் அவங்க 2 பேருக்குள்ள இந்த நிச்சயம் பண்ணி வச்ச விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க பாட்டுக்கு அந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோக்கு அப்படியே செம்மையா கோவம் வருது. அப்ப திடீர்னு ஹீரோயினுடைய அப்பாவை பத்தின பேச்சு வருது. அப்ப அவங்க அப்பா இறந்துட்டார்ல, அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவன் அமைதியா இருக்கான். அப்ப ஹீரோயினும் ஆமா இந்த பிசினஸ் பண்றவங்களே அப்படிதான் அப்படின்னு ஹீரோவை பத்தி சிம்பாலிக்கா சொல்ல, ஆனா ஹீரோ சும்மா இல்லாம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அழுத்துறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டாபிக் மாறுது. அவங்க எல்லாருமே அதாவது தாத்தா பாட்டி 2 பேருமே சேர்ந்து ஹீரோவுக்கு இது சாப்பிடு அது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ மட்டும் அங்கேயே இருக்கான். ஹீரோயின் எல்லாரையும் வழி அனுப்பிட்டு வர ஹீரோவை கையை பிடிச்சு இழுக்கிறான். என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு என் கையை பிடிச்சு இழுத்த அப்படின்னு கேட்க, அவனுக்காக நீ எதுக்கு சமைக்கிற அப்படின்னு அந்த ஒரு பையன் வந்திருந்தால அவளுக்கு ஃபியான்சே மாதிரி, அந்த பையனை பத்தி கேக்குறான். நான் ஒன்னும் அவனுக்காக சமைக்கலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ அவனுக்காக தான் சமைச்சியம்மா, பாட்டி சொன்னாங்களே, நான் இங்க இருக்கும்போது இன்னொரு பையனுக்காக நீ சமைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு ஹீரோ அவளை பார்த்து மிரட்டுறான். அப்புறம் ஹீரோயினை பக்கத்துல இழுத்து அவளை கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு பிடிக்கல, அவ தள்ளி தள்ளி விட, ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல, ரொம்ப கட்டாயப்படுத்தி அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஹீரோயினுக்கு ஃபியான்சே மாதிரி ஒருத்தன் அவன் வந்துடுறான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு கோவமா கேட்டு ஹீரோ கிட்ட சண்டைக்கு வரான், ஹீரோவை அடிக்க வரான். ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த ஃபியான்சேவை அடிச்சிடறான். என்ன விஷயம், இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவன் கோவமா கேட்க, விடும், இது எங்க விஷயம், இதுல தலையிடாத அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவனுக்கு ஒண்ணுமே புரியல.
என்ன நீ இப்படி சொல்ற? எதுவா இருந்தாலும் பரவால்ல. என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபியான்சி சொல்ல, இல்ல இது எங்களோட விஷயம். நீ தலையிடாத விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுது? ஹீரோயின் யாருக்கும் தெரியாம அந்த இடத்த விட்டு கிளம்புறான். மறுபடியும் ஹீரோ கிட்ட இருந்து எங்கேயாச்சும் தப்பிச்சு போகணும்னு பார்க்கறா போல. அப்ப அங்க அந்த ஃபியான்சி வந்துடுறான். எங்க போற நீ அப்படின்னு கேட்க, இல்ல நான் இங்க இருக்கிறது சரியில்ல. நான் இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்ல, சரி வா நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த ஃபியான்சியும் கூட போறான். அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ செம்ம கோவமா உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் காணாம போன விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல. அது மட்டும் இல்ல ஹீரோயின் கூடவே இந்த ஃபியான்சேவும் போயிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடுது. அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோவை பார்த்து பயந்து தாத்தா பாட்டி அந்த ஃபியான்ஸோட அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அவ வேற ஏதோ ஒரு ஊருக்கு வந்துட்டான். அங்க ஒரு ரூம் பார்த்து அங்க தங்கியிருக்கா. அங்க ஹீரோயினும் அவளுடைய ஃபியான்சேவும் அந்த வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபியான்சேக்கு யாரோ ஒரு போட்டோ அனுப்புறாங்க. அந்த போட்டோல ஹீரோயினுடைய தாத்தா பாட்டி அந்த ஃபியான்சேவோட அம்மா 3 பேரையும் கைய கால கட்டி கிட்னாப் பண்ண மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. அந்த போட்டோ பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறான். அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை தேடிட்டு அவ இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான். வந்துட்டு மறுபடியும் அவளை மிரட்டுறான். என்னை விட்டுட்டு போலான்னு நினைச்சியா? நான் தாண்டி உன் புருஷன், என்னை புருஷன்னு கூப்பிடு அப்படின்னு கோவமா சொல்ல, வேற வழி இல்லாம அவளும் புருஷன்னு கூப்பிடுறான். அப்புறம் அவளை இழுத்து கிஸ் பண்ணிட்டு அவளை அந்த டேபிள்லயே சாய வச்சு மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோட தம்பி உள்ள வந்துடுறான். அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க, ஐயோ நான் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு வெளியில ஓடி போயிடுறான். ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எந்திரிக்க ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. இன்னொரு டைம் நான் உன்னை இந்த மாதிரி விட்டேன், நீ மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிடுவ போலயே, இது சரியில்லை. கூடிய சீக்கிரம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது வரும் போல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதோட அங்க பிளாஷ்பேக் முடியுது. ஆக்சுவலா அதெல்லாம் ஒரு குட்டி பிளாஷ்பேக். இப்ப ஹீரோயின் அந்த போட்டோவை பார்த்து பயப்படுறான். பேசாம நான் திரும்ப போயிடுறேன், அவன் தாத்தா பாட்டி ஏதாச்சும் பண்ணிட போறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்ல நீ அங்க போகாத, இப்ப நீ அங்க போனீன்னா உன்னை தான் பிடிச்சவன் கிட்னாப் பண்ணி வைப்பான் அப்படின்னு அந்த ஃபியான்சி சொல்றான். இல்ல உனக்கு அவனை பத்தி தெரியாது. இப்ப நானே அங்க போயிடணும். அப்படி போகலாம் அவன் என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்னுட்டு ஹீரோயினே ஹீரோவை தேடிட்டு போயிடுறான். அப்ப ஹீரோ அவளை பார்த்து அசால்ட்டா எங்க வந்த அப்படின்னு கேட்க, எனக்கு உன்னை பத்தி தெரியும். என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணிடாத, தயவு செஞ்சு அவங்கள விட்டுடு அப்படின்னு சொல்ல, சரிங்க பக்கத்துல வா அப்படின்னு அவளை கூப்பிட்டு அவளை அந்த டேபிள்ல உட்கார வச்சுட்டு பக்கத்துல கிஸ் பண்ற மாதிரி போறான். நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நீ என்ன என்ன சொல்லி கூப்பிட்ட ஞாபகம் இருக்கா? மறுபடியும் அப்படி கூப்பிடு அப்படின்னு ஹீரோ அவளை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு ஓடி வரான். அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் ஓகே போல. அவங்க எல்லாருமே ஹீரோவோட வீட்டுல தான் இருக்காங்க. அது பாக்குறதுக்கு ஹீரோ வீடு மாதிரி தான் இருக்குது. அப்ப ஓடி வந்துட்டு அவங்க தாத்தா பாட்டி பிடிச்சி உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப என்னம்மா நீ உண்மையிலுமே அப்படின்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு தாத்தா பாட்டி கேட்க, இல்ல நான் கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அப்ப அந்த ஆன்ட்டி ஒரு ஐடியா சொல்றாங்க. பேசாம நீ வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஆல்ரெடி கல்யாணமான ஒரு பொண்ணை அவ எப்படி கம்பல் பண்ண முடியும்? சரி இதான் கரெக்டான ஐடியாவா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் யோசிக்கிறான். சரி அப்படின்னு நம்ம இப்ப யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆன்ட்டி அவனோட பையன் இருக்கான்ல, அதான் அந்த ஃபியான்சி, அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியில போக போறாங்க. அப்ப வெளியில செக்யூரிட்டி இருக்காங்க. அப்பதான் ஹீரோவுடைய அம்மா அங்க வரா. அவளுக்கும் ஹீரோயினை பிடிக்காது. ஸோ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்ல. அவ என்ன பண்றா, இந்த காசு வாங்கிக்கோ, இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் உங்க காசு தேவையில்லை, நீங்க காசை கொடுக்கலனாலும் இங்க இருந்து நான் ஓடி போக போறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோ கல்யாணத்துக்கு ரெடியா வரான். அங்க சோஃபால கல்யாண ட்ரெஸ் போட்டு ஒரு யாரோ உட்காந்துருக்கான். அது ஹீரோயின் அப்படின்னு அவன் தப்பா நினைச்சிட்டு பக்கத்துல வந்து அவ கையை பிடிச்சு கிஸ் பண்ண போறான். ஆனா கையை பார்த்ததுமே அவன் தெரிஞ்சு போயிடுது அது ஹீரோயின் இல்லைன்னு. உடனே அவளை தள்ளி விட்டுட்டு எங்க அவ அப்படின்னு ஹீரோயினை பத்தி கேட்க, அங்க ஹீரோவுடைய அம்மா வந்துடுறாங்க. ஏன்டா அவ ஒருத்தி தான் பொண்ணு, எதுக்கு சும்மா அவ பின்னாடியே நீ சுத்திக்கிட்டு இருக்க? வேற பொண்ணுங்களே இல்லையா? அவளை விட இந்த பொண்ணு அழகா இருக்கா, அவளோட ரொம்ப பணக்காரி, இவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. அவங்க அம்மா முன்னாடியே கன் எடுத்து காட்டுறான். எனக்கு அவதான் வேணும், அவதான் என் பொண்டாட்டி, அவளும் நானும் சேர்றது யாராச்சும் தடுக்கணும்னு ட்ரை பண்ணீங்க, உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். அதே நேரம் இங்க ஹீரோயினுக்கு அந்த ஃபியான்சியும் கல்யாணம் நடக்குது. கொஞ்ச நேரத்துல எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க போல, கல்யாணம் நடக்க போகுது. 2 பேரும் ஓகே சொல்ல போறாங்க. அப்ப அங்க ஒரு ஹெலிகாப்டர் வருது. ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே தங்கம் காசு எல்லாம் கொட்ட அங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே அந்த காசை பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கெத்தா நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து அங்க இருந்து ஓட போக ஹீரோவுடைய தம்பி போய் மறைச்சிடுறான் வழிய. அப்ப ஹீரோ வந்து கோவமா அவளை பிடிச்சு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்குதா அப்படின்னு அவளை பிடிச்சு கேட்க, என்னை நீ கொன்னு போட்டா கூட பரவாயில்ல, ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஆனா ஹீரோ, நான் அப்படியெல்லாம் உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட மாட்டேன், என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்குவேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல
ஹீரோயின் என்ன பண்றா, ஒரு கத்தி எடுத்து நீ மட்டும் இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் என்ன நானே கொன்னுடுவேன், நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ பயந்துடுறான். சரி சரி விடு, எதுவும் பண்ணாத, நான் உன்னை டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்ப அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஃபேன்ஸோடைய வாயை பொத்தி, ஃபேன்ஸை மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லாரோட வாயை பொத்தி எல்லாரோட கை காலையும் கட்டி வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருமே அவுத்து விடு அப்படின்னு சொல்ல நான் பண்றேன், நீ ஃபர்ஸ்ட் உன்னை எதுவும் பண்ணிக்காத, நீ சூசைட் பண்ணிக்காத அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு பயம் வருது. என்னதான் இந்த டைம் அவன் போனா போகட்டும்னு சொல்லி விட்டாலும் இவனால இவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆபத்து வராதுன்னு சொல்லி எதுவும் நிச்சயம் இல்லைல்ல. வேற வழி இல்ல, நம்ம இவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான். சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் முன்னாடி அவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்குது. ஹீரோவுடைய தம்பிக்கும் செம்ம ஹாப்பி. அவனை முன்னாடி போய் நின்று அவங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. ஹீரோயின் கையில ரிங் போட்டு விட ஹீரோயின் ஃபேஸ்ல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. இனிமே பாரு, இந்த உலகத்துல உன்ன மாதிரி சந்தோஷமா யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினை பக்கத்துல இழுத்து அவனை கிஸ் பண்றான். இவன் நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து போக போறான். அப்ப ஹீரோயின் எல்லாரோட கையை அவன் கட்டி வச்சிருக்கான்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கழட்டி விடு அப்படின்னு சொல்ல எல்லாரும் கையும் கழட்டுறாங்க. அப்ப அந்த ஃபியான்ஸோடைய கையை கழட்டினதுமே அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் கோவமா ஹீரோ கிட்ட சண்டைக்கு வரான். அப்ப ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லும். ஹீரோயின் பக்கத்துல போய் ஹீரோட கையை பிடிச்சுக்கிறான். ப்ளீஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, நீ என் ஹஸ்பண்ட் இல்ல, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லும். ஹீரோயின் ரொம்ப கொஞ்சற மாதிரி சொன்னதுமே உடனே ஹீரோட மனசு மாறிடுது. இனிமே என் ஒய்ஃப் சொல்ற பேச்சை மட்டும்தான் நான் கேட்பேன், அவனை எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வீட்டுல ஹீரோடைய அம்மா உட்காந்துருக்கா. அவங்க அம்மா பார்த்த பொண்ணு உட்காந்துருக்கா. அவங்க அம்மாக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. எதுக்குடா இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த, இவளை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல எனக்கு இவளை பிடிச்சிருக்குது, இவதான் என்னோட ஒய்ஃப், இனிமே இந்த வீட்டுக்கு இவதான் ராணி அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அவங்க அம்மாக்கு செம்ம கோவம் வருது. அப்புறம் ஹீரோயினை ரூம் கூட்டிட்டு வந்ததுமே உடனே அவளை தள்ளி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு அவளுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பாக்ஸை கொடுக்குறான். அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்து ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கும். ஏன்னா அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவன் ஹீரோயின் பேர்ல மாத்திட்டான். ஹீரோயினுக்கு அதை பார்க்கறதுக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்க நீதான் என்ன என் பொண்டாட்டி, இனிமே எல்லாமே உனக்குதான் அப்படின்னு சொல்ல ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு நான் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டான், இல்ல உன்னை ஏமாத்திட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, என் பொண்டாட்டி நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அவ்வளவுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றான். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அன்னைக்கு நைட் அவளை எதுவும் பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு தனியா போய் வேற ஒரு ரூம்ல தூங்குறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போதும் அங்க வீட்டு வேலைக்காரி வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி பேசுறா. அவளுக்கு ஹீரோயினை பிடிக்கல போல. ஒருவேளை அவ ஹீரோயினுடைய அம்மா, அதான் ஹீரோயினோட மாமியாரோட வேலைக்காரி போல. மாமியார் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரெடி ஆகி மாமியாருக்காக ஏதோ டீ மாதிரி என்னமோ போட்டு வந்து கொடுக்குறான். ஆனா அந்த மாமியாருக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயினை பிடிக்கல. அவ என்ன பண்ணாலும் அதுல ஏதாச்சும் ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த வேலைக்காரியும் கூட சேர்ந்துட்டு ஹீரோயினை புள்ளி பண்ண ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். வேலைக்காரிக்கு ஹீரோ பார்த்ததுமே செம்ம பயம் ஆயிடுது. என் பொண்டாட்டியை புள்ளி பண்றதுக்கு நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு அவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு ஹீரோயினோட கையில அந்த சூடா டீ பட்டுருச்சுல்ல, அந்த காயத்துக்கு அவனே பக்கத்துல உட்காந்து மருந்து போட்டு விடுறான். அதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோட அம்மாக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவ என் பொண்டாட்டிமா, என் பொண்டாட்டிக்கு நான் தான் பண்ணுவேன், அவதான் இனிமே இந்த வீட்டுடைய ராணி அப்படின்னுட்டு வேலைக்காரி ஒருத்தர் இருந்தால அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு என் பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, உன்னை என்ன பண்ற பாரு, உன்னை ஆப்பிரிக்காவுக்கு மாத்திடுறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ மாஸ்டர் என்னை விட்டுருங்க, எனக்கு ஆப்பிரிக்கா எங்க இருக்குன்னு கூட தெரியாது அப்படின்னு அந்த வேலைக்காரி ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறா. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்களாச்சும் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஆனா ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அவங்களுக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணா கொடுத்துக்கோ அப்படின்னுட்டு ஹீரோயின் பாட்டுக்கு அங்க இருந்து போக போறான். அப்ப ஹீரோவை கையை பிடிக்க வா நம்ம 2 பேரும் ஒன்னா போய் சாப்பிடலான்னு கூப்பிடுறான். இல்ல எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு, நான் என்னோட பாட்டி வீட்டுக்கு போகணும், தாத்தா பாட்டி கூட நான் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல சரி நானும் உன் கூட வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோவே ஹீரோயின் அங்க கூட்டிட்டு வர ஹீரோயினோட தாத்தா ஹீரோ கிட்ட நல்லா பேசுறாரு. அவளுக்கு டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வெளியில என்னமோ ஊத்துறதுக்காக வரான். அப்ப அங்க ஹீரோனோட பழைய ஃபேன்ஸ் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்ததுமே வா நான் அவனை காப்பாத்துறேன் இங்க இருந்து அப்படின்னு அவளோட கையை பிடிச்சு எங்கேயோ கூட்டிட்டு போறான். என்ன கூட்டிட்டு போற அப்படின்னு அவ கேக்குறான். அதுக்கு நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு எங்கேயோ கூட்டிட்டு போறான். அங்க ஒருத்தவன் ஏதோ ரவுடி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனும் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருக்கான். இவன் ஹீரோவுடைய கசின்னு, ஹீரோக்கு இவனு ஒரு பிரதர் முறை தான் வேணும். அப்ப அந்த பொண்ணை பார்த்து, அதான் ஹீரோயினை பார்த்து எனக்கு உங்க அப்பா உண்மையாலுமே கொன்னது யாருன்னு தெரியும் அப்படின்னுட்டு அவன் ஏதோ ஒரு வீடியோ காட்டுறான். அந்த வீடியோல ஹீரோ இருக்கான்ல, ஹீரோ தான் அவங்க அப்பா மாடியில இருந்து தள்ளி விட்ட மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கான். அது ஆக்சுவலா உண்மை கிடையாது, எடிட் பண்ண வீடியோ தான்.
உன்னுடைய புருஷன் இருக்கால, அவன் தான் உங்க அப்பாவை கொன்னது அப்படின்னுட்டு அந்த வீடியோவை ஹீரோயின் காட்ட, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு செம்ம கோவமா வருது. நான் சொல்ற மாதிரி நீ பண்ணினா நீயும் உங்க அப்பாவுடைய சாவுக்கு பழி வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு, நான் சொல்ற மாதிரி அவன் என்னென்ன பண்றான் அப்படின்னு சொல்லி வேவு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னுட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினும் அவன் சொன்ன மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க என்ன நடக்குது, ஹீரோ யார்கிட்ட பேசுறான், அதை எல்லாத்தையுமே இந்த கசின் இருக்கால, ஹீரோடைய பிரதர், அவனுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டு வேலைக்காரிங்க எல்லாம் பேசுறது அவன் காதுல விழுது. அப்ப அங்க ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சீட் பண்ணிட்டாலாமா, அதனால அவளுடைய ஹஸ்பண்ட் அவளை விட்டுட்டு போயிட்டாங்களாமா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே ஹீரோயின் வேற ஒரு ஃபோன் நம்பர்ல இருந்து ஹீரோக்கு கால் பண்ணி வேற யாரோ மாதிரி பேசுறா. உன்னோட ஒய்ஃப் இருக்கால, அவ ரொம்ப மோசமானவ, அவ இதுக்கு முன்னாடி நிறைய பசங்க கூட பழகி இருக்கா, அவ ரொம்ப கெட்டவ அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி என்னென்னமோ சொல்ல ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஆக்சுவலா ஹீரோயின் மேல கோவம் வரல, இப்ப ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கால அவன் மேலதான் கோவம் வருது. ஆனா அதுவும் அவனோட பொண்டாட்டி தான் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஹீரோயின் எதுக்கு பிளான் பண்றான்னா, ஹீரோயின் தப்பானவ அப்படின்னு தெரிஞ்சா ஹீரோ அவளை விட்டுட்டு போயிடுவான்ல அப்படின்னு பிளான் பண்றான். ஆனா ஹீரோக்கு தான் ஹீரோயின் மேல ஓவர் பாசமும் ஓவர் நம்பிக்கையும் இருக்குல்ல, அதனால அவனால அவ்வளவு சீக்கிரம் அந்த பொய்யை நம்ப முடிய மாட்டேங்குது. அப்ப உடனே அவனுடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணி இப்ப எனக்கு வந்த காலோடைய லொகேஷனை ட்ரேஸ் பண்ண சொல்றான். அவங்க ட்ரேஸ் பண்ணிட்டு இது நம்மளோட வில்லா மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அவன் வீட்டுக்கு வரான். வந்துட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உன்னை பத்தி எனக்கு யாரோ கால் பண்ணி தப்பு தப்பா சொன்னாங்க, இங்க இருக்கிறவங்க உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்றது இல்லைல்ல அப்படின்னு அவன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்றான். சரிதான் அப்படின்னு ஹீரோ அவளை உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அப்ப ஹீரோனோட அம்மாக்கு செம கடுப்பா இருக்குது. என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவ திங்க் பண்றான். அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோயின் வேணும்னே அவளே போட்டோ எடுத்து அந்த ஹீரோக்கு அனுப்பி வேற யாரோ மாதிரி பார்த்தல, நான் சொன்னல உன் பொண்டாட்டி தப்பானவன்னு, அவ என்கிட்ட இருக்கும்போது நான் எடுத்த போட்டோ இது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. நீ சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது, என் பொண்டாட்டி அந்த மாதிரி கிடையாது, அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு ஹீரோ சொல்றான். இருந்தாலும் ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி பாக்குறான். அவ போட்டோ அனுப்புன மாதிரி அவளோட முதுகுல நிறைய காயம் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றான், ஆக்சுவலா நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவெல்லாம் கிடையாது, எனக்கு இன்னொருத்தவங்க கூட பழக்கம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஆனா அதை கூட ஹீரோ நம்ப மாட்டான். நீ சும்மா சொல்லாத, எனக்கு உன்னை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்படி இருந்திருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, ஏன்னா எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு அவ மேல ரொம்ப நம்பிக்கையா பேசுறான். அதை கேட்ட ஹீரோயினுக்கே அழுக வர மாதிரி ஆயிடுது. எதுக்கு அழுகுற, அதெல்லாம் உன்னோட பாஸ்ட் தானே, பாஸ்ட்ல இருக்கட்டும், அதை பத்தி நீ கவலைப்படாத, இனிமே எதுவா இருந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை கட்டி பிடிக்கும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா அவன் இவ்வளவு நல்லவனா இருக்கானே அப்படின்னு ஹீரோயினை அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில அவ தூங்கி எந்திரிக்கும் போது அவளுடைய பெட்டு கிட்ட சன்ஃபிளவர்ஸ் வச்சிருக்குது, ஒரு பொக்கே கூட, அதுல ஒரு லெட்டர் வச்சிருக்குது. ஹீரோ தான் வச்சிருக்கான் போல. அதை எடுத்து பார்த்ததுமே அவளுக்கு லைட்டா ஹாப்பியா இருக்குது மனசுக்குள்ள. அப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருந்த அந்த ஒப்பீனியன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்ப அந்த கசின் ஒருத்தர் இருந்தாலும் ஹீரோவை பழி வாங்குறதுக்காக ஹீரோ தான் ஹீரோயினோட அப்பாவை கொண்டான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் விஷமும் கூட அவனை வேவு பார்க்கறதுக்கு ஒரு போனு கொடுத்துருப்பான். அதெல்லாம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வர ஹீரோ அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னுட்டு அவன் கொடுத்த விஷத்தையும் அந்த போனையும் அவன் டஸ்ட்பின்ல தூக்கி போடுறான். அப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு கால் வருது. பார்த்தா அவன் இவளையே தான் வேவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். உனக்கு எப்படி நான் டஸ்ட்பின்ல போட்டது தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, உன்னோட ரூம்ல என்னோட கேமரா இருக்கு, நீ பண்றது எல்லாமே எனக்கு தெரியும், இப்ப மட்டும் நீ நான் சொல்ற மாதிரி பண்ணல, அவ்வளவுதான் அப்படின்னுட்டு, நீ என்ன உன்னோட புருஷனை நல்லவன் நினைச்சிருக்கியா, அவன் தான் அவங்க அப்பாவை கொன்னவன், நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவளோட மனசை அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஆக்சுவலா என்னன்னா அந்த கசின் அவளை மிரட்டுறான், இப்ப நீ நான் சொல்றபடி பண்ணணும், இல்லைன்னா உன் புருஷனை பத்தி நான் இந்த இன்ஃபர்மேஷன் நீ என்கிட்ட கொடுத்தல, அதெல்லாம் நான் வெளியில லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டன். வேற வழி இல்லாம ஹீரோயினும் ஹீரோவுக்கு விஷம் கலந்த பாலை கொடுத்துடுறான். ஹீரோயின் கொடுத்த பாலை அவனும் வாங்கி குடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், ஆக்சுவலா நான் எதுக்கு இந்த குடிக்கிறதுக்கு தயங்கினேன்னா, என்னை கொல்றதுக்கு என்னோட கசின் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கான், அவனால எனக்கு ஏதாச்சும் நடந்துருமோன்னு தான் நான் கொஞ்சம் தயங்கினேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் அப்படின்னா வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள பயமா இருக்குது, அவன் வேற பாலை குடிச்சிட்டானே ஏதாச்சும் நடந்துட போகுதுன்னு. அப்ப ஹீரோ என்ன பண்றான், இல்ல நீ ஃபர்ஸ்ட் என் கூட வா, நான் உனக்கு ஒரு உண்மையை தெரிய வைக்கணும் அப்படின்னுட்டு ஏதோ ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு அங்க கூட்டிட்டு போறான். ஹீரோயினை ஒளிய வச்சு நிக்க சொல்லிட்டு அவளோட பெரியப்பாவும் பெரியம்மாவையும் அங்க வர வச்சுட்டு உண்மையாலுமே ஹீரோயினுடைய அப்பாவை யார் கொன்னது அப்படின்ற விஷயத்த பத்தி கேட்க அவளோட பெரியப்பா ஒத்துக்கிறாரு. பிசினஸ் விஷயத்துக்காக வேணும்னே ஹீரோயினோட பெரியப்பா தான் அவளுடைய அப்பாவை கொன்னு இருப்பாரு.
அதை தெரிஞ்சதுமே ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவ கோவமா வந்து அவங்க பெரியப்பா கிட்ட சண்டை போடுறான். கோவத்துல பெரியப்பாவோட சட்டையை பிடிச்சிட்டு செம்மையா அவரை சண்டை போட்டு இருக்கான். அவரை அடிக்க போறான். அப்ப நீ விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கசின் இருக்கால, அவன் அங்கேயே வந்துடுறான் ஸ்ட்ரைட்டா. அந்த ஃபியான்சே வந்திருக்கான். ஆனா அந்த ஃபியான்சேக்கு இந்த உண்மை எல்லாம் தெரியாது போல. அந்த ஃபியான்சைய பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஹீரோயினை பிடிக்கும், ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் அவனோட ஆசை. சோ அந்த கசின் என்ன பண்றா, ஃபியான்சே கையில ஒரு கன்னை கொடுத்து அவனை கொன்னுடும், அவன் செத்து போயிட்டா ஹீரோயினை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அந்த ஃபியான்சேவும் அவனை கொல்றதுக்கு கன்னை எடுத்து காட்டுறான். ஃபியான்சே சொல்றான், இவன் உன்னை கொலை பண்றது இருக்கட்டும், உன் பொண்டாட்டியே உனக்கு பால்ல விஷம் கலந்து கொடுத்துட்டா, அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அழுகுறான். அப்ப ஹீரோ பக்கத்துல போய், எனக்கு தெரியும் நீ வேணும்னு பண்ணியிருக்க மாட்டேன், அவன் கண்டிப்பா உன்னை பிளாக்மெயில் பண்ணி தான் பண்ண வச்சிருப்பான் அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். அந்த கசின் சொல்றான், பால் குடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாவ போற பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ கையில ஏதோ ஒரு சுவிட்ச் எடுத்து காட்டுறான். அந்த இடத்துல ஹீரோ ஆல்ரெடி பாம்பு வச்சிருக்கான் போல. இப்ப மட்டும் நான் ஒரு கிளிக் பண்ண இந்த இடம் ஃபுல்லா வெடிச்சிரும் அப்படின்னு ஹீரோ அவங்க எல்லாரையும் மிரட்டுறான். கரெக்டா ஹீரோவுடைய தம்பி அவனோட ஆளுங்கெல்லாம் அங்க வந்துடுறாங்க. அப்பயே அந்த கசின் சும்மா இருக்கிற மாதிரி இல்ல, ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கான். அப்ப ஹீரோ ஆல்ரெடி வச்ச ஆளுங்க ஃபுல்லா அந்த பாழடைஞ்ச பங்களா ஃபுல்லா இருக்காங்க. அதுல ஒருத்தவன் அந்த கசினை ஷூட் பண்ணிடுறான். அப்புறம் அங்க இருக்கிற மத்த ஆளுங்கள் எல்லாருமே ஹீரோவுடைய ஆளுங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கடைசியில அங்க ஹீரோயினும் ஹீரோவுடைய தம்பி மட்டும்தான் இருக்காங்க. இப்ப என்னதான் இருந்தாலும் ஹீரோ அந்த விஷம் குடிச்ச பாலை குடிச்சிட்டான்ல. ஸோ அவனுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா அதுக்கு மாத்து மருந்து ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. அவனோட தம்பியை பார்த்து, என்னடா மெடிசன் கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்க, அவன் இல்லைன்னு சொல்றான். என்னது இல்லையா அப்படின்னு ஹீரோயின் அவனை பார்த்து கோவமா கேட்க, ஆமா நீங்க அவங்களுக்கு கொடுத்தது ஃபர்ஸ்ட் விஷமே கிடையாது அப்படின்னு சொல்றான். எப்படி அப்படின்னு ஹீரோயின் பார்க்க, நீங்க வச்சிருந்த மாதிரி தான் நான் மாத்தி வச்சுட்டேன், அது விஷமே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பதான் தெரியுது ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் குடிச்சது சாதாரண பால் தானே. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா சந்தோஷமா ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோடைய தம்பி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க மூவி முடியுது. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.